கல்முனை கார்மேல் ஃபாத்திமா தேசிய பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இப்பொழுது இருக்கின்ற நாட்டின் ஜனநாயக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் ஐயா அவர்கள் படுகின்ற பொழுது மிகப்பெரிய நாங்கள் விடயங்களை அனுபவங்களை கற்றிருக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்துவதற்கு கடந்த நவம்பரில் எல்லா அரசியல் கட்சிகளும் முனைந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் அந்த காலகட்டத்தில் மௌனமாக அமைதியாக ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் சம்பந்தனையா அவர்கள் எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார், சந்திக்க வேண்டும் என்று அவசரமாக. அழைப்பை ஏற்று எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது பேச ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னார், பேசினார், நான் பெரிய ஒரு ரகசியத்தை வெளியிடப் போகின்றேன். இந்த நாட்டின் பொது வேட்பாளர் என்று யாரை வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது, அப்பொழுது நாங்கள் பல பேர்கள் சந்திரிகா என்றும் பல பேர்களை பிரஸ்தாபித்த பொழுது நாங்கள் ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றோம். அவரை வெற்றியடை செய்வதற்கான அவரை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் நீங்கள் முன்வர வேண்டும். அவரை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரின் பெயரை நான் இப்போது சொல்லுகின்றேன் என்று கூறி, அப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் வேட்பாளராக நாங்கள் ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவு செய்திருக்கின்றோம். எனவே அதனை சிறுபான்மை சமூக தலைவர் என்ற ரீதியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே அவரை வெற்றியடை செய்வதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பி